நான் இப்ப சொல்லப் போற விஷயத்த கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதையும் இந்த வீடியோ முக்கியமா யாராச்சும் புதுசா கல்யாணம் ஆக போறீங்க. ஒரு கல்யாண ஏஜ்ல இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் ஹை அட்டென்ஷன் குடுத்து இந்த வீடியோவ கேளுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நீங்க ரூமுக்குள்ள போறீங்க. ரூமுக்குள்ள போனதுக்கப்புறம் உங்களோட மனைவிய, உங்க புதுசா கல்யாணமான ஒய்ஃப தொடுறீங்க. தொட்ட உடனே உங்களோட ஒய்ஃப் ஒரு கத்திய எடுத்து, "என்னைய நீ தொட்ட, உன்னைய கிட்டத்தட்ட 32 பீஸா அறுத்துருவேன். உன்னைய கொலை பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மனைவி, புதுசா கல்யாணமான மனைவி உங்கள மிரட்டுனா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஆனா, ஆக்சுவலா இதே மாரி ஒரு சம்பவம் யுபில ரீசென்ட்டா நடந்திருக்குது. ரீசென்ட்டா 2 பேரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புதுசா கல்யாணமான தம்பதிங்க. இவரு ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூமுக்குள்ள போறாரு. ரூமுக்குள்ள போயிட்டு அந்த ஒய்ஃப தொட்ட உடனே, அந்த ஒய்ஃப் "உன்னைய நானு கூறு போட்டு கொலை பண்ணிருவேன்டா. கிட்டத்தட்ட 32 பீஸா நான் உன்னைய அறுத்துருவேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்ட மிரட்டியிருக்காங்க. அதுலயும் முக்கியமா இந்த மிரட்டலு, இந்த உருட்டல்லாம் இருக்குதுல்ல, இது இந்த பிளாக்மெயில் கிட்டத்தட்ட 3 நாளா தொடர்ந்து நடந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு விஷயமா வெளியில வந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோல இத பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். டீட்டெயிலா நான் உங்கள்ட்ட சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல்ல இந்த மாரி வீடியோஸா இருக்கட்டும், இல்லாட்டி கரண்ட் அஃபேர் என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே டெய்லி ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் எல்லாம் புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய இந்த டெய்லி வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப்காரன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பி, இந்த பரவா வீடியோ வந்துருச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவான். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் மிஸ் ஆகாமது. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோக்குள்ள போலாம்ல. ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். யூபில நிஷாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பையன் இருக்கிறான். இந்த பையனுக்கு வயசு ஒரு 29, 30 வயசு ஆகுது. நம்ம இந்தியாவில் 29, 30 வயசுனா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டாளுங்களாம் டிசைட் பண்ணிடுவாங்க. இவங்க இதில் தான் தப்பு பண்ணுறாங்க. வயசு போகுது, அது போகுது, வாலிபம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. சரி, அந்த கன்க்ளூஷன்லாம் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ இந்த பையனுக்கு 29 வயசு ஆயிடுச்சா, உடனே இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டாளுங்களாம் பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு தேடுற சமயத்தில் சித்தாரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு, ஒரு 25, 26 வயசு ஆகுது இந்த பொண்ணுக்கு. இந்த பொண்ணு வரனா வருது. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீடாக இருக்கட்டும், பொண்ணு வீடாக இருக்கட்டும், எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு, சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு, பொண்ணை பிடிச்சிருக்குது, பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி இந்த கல்யாணம் நடக்குது. கல்யாணமும் நல்லா சந்தோஷமாக தான் நடக்குதுங்க. இப்போ அந்த மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கிறாப்புல, பொண்ணும் அந்த கல்யாணம் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த பொண்ணு எப்பவுமே ஒரு புதுசாக கல்யாணம் பண்ணி போகுதுன்னா பொண்ணு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஓவரா சந்தோஷமாகவும் இல்லை, ஓவரா ஒரு டல்லாகவும் இல்லை, நார்மலாக இருக்குது அந்த பொண்ணு. இப்போ கல்யாணம்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்குலாம் நல்லா தடப்படலாம் ஏற்பாடுலாம் பண்ணிடுறாங்க. வீட்டாளுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பொண்ணை உள்ளே அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ள அனுப்புனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை போய் அந்த பொண்ணை தொடுறாப்புல. யாரு? நிஷாத் போய் அந்த சித்தாராவை போய் தொடுறாரு. தொட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, உடனே அது ஒரு கத்தியை மறைச்சு வச்சுட்டு வந்திருக்குது. ஒரு சேரிக்குள்ள கத்தியை மறைச்சு வச்சுட்டு வந்திருக்குது. கத்தியை மறைச்சு வச்சுட்டு வந்தது தெரியல, யாருக்குமே தெரியல. திடீர்னு தொட்ட உடனே அந்த கத்தியை காட்டி அந்த மாப்பிள்ளைய மிரட்டி இருக்குது. நீ என்ன ஏதாச்சும் தொட்டேனா நான்லாம் தற்கொலை பண்ண மாட்டேன், நான் உன்னைய கொலை பண்ணிடுவேன், கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 32 பீஸா கூறு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்குது. இந்த பொண்ணு ரவுடியா இல்லை பேயான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. இந்த கதையை படிக்கும் போது எனக்கு சுத்தமாக புரியல. நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு புரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டு அந்த மாப்பிள்ளை எவ்வளோ ஆவலோட இருந்திருப்பாப்புல, என்ன கனவோட உள்ளே போயிருப்பாப்புல. கனவுகளோட உள்ளே போனால் இந்த பொண்ணு கத்தியை வச்சு, அதுவும் ஷார்ப்பான கத்தி, உனக்கு குத்தி 32 பீஸா போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மிரட்டி இருக்குது. அந்த டைம்ல அந்த பையனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் எனக்கு யோசிச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு சிரிப்பு வருது. ஆனா ஆக்சுவலா அந்த பையனோட மனநிலை ரொம்ப மோசமா இருந்திருக்குங்க. இது எதிரிக்கு கூட வரக்கூடாது. சரி, நம்ம கதைக்குள்ள வருவோம். போய் இந்த பொண்ணு மிரட்டி இருக்குது. மிரட்டிட்டு என்ன சொல்லுதுன்னா, காரணம் என்ன சொல்லுதுன்னா, நீ என்னை தொடக்கூடாது, என்னோட உடம்பு இன்னொரு அமன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லியிருக்குது. இந்த பையனுக்கு குழப்பம், யாரா அம்மனு, என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சுத்தமாக புரியல. அதே சமயத்தில் இந்த பையன் பயந்துகிட்டு இருக்கிறாப்புல, என்ன இந்த பொண்ணு ஏதாச்சும் நம்மளை குத்தி கொலை பண்ணிச்சா என்ன பண்றது சொல்லிட்டு இந்த பையன் பயந்துகிட்டு இருக்கிறாப்புல. ஏன்னா இந்த பையன் ஏகப்பட்ட நியூஸ், ஏன்னா நம்ம வீடியோல கிட்டத்தட்ட நம்ம சேனல்லே கிட்டத்தட்ட 2, 3 வீடியோஸ் போட்டோம். பொண்ணு
வந்து மாப்பிள்ளைய கொலை பண்ணிருச்சு, இந்த சோனம் கேஸ், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஏகப்பட்ட கேஸ் வந்து பையன் பார்த்துருக்காப்ல. பார்த்துட்டு பையனுக்கு பயம், இந்த பொண்ணு ஏதாச்சும் நம்மளை போட்டு தள்ளிச்சுன்னா நம்ம சேஃப்டியா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் வளருது. சேஃப்டியா இருந்துக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட சேஃப்டி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்ல அந்த பையன். அதே டைம்ல இந்த பொண்ணு வந்து ராத்திரி முழுக்க அந்த ஃபர்ஸ்ட் நைட் முழுக்க உட்காந்தே இருக்குது. இந்த பையன் வந்து தொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்தியை வச்சுக்கிட்டு உட்காந்தே இருந்திருக்கு. இந்த பையனும் ஓரமா ஒரு சேர்ல போய் உட்கார்ந்து இருந்திருக்காப்ல. அந்த நைட் அப்படியே கிடக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விடியுது. விடிஞ்ச உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, இப்போ இங்க நடந்த விஷயத்தெல்லாம் நீ வந்து வெளியில சொல்லக்கூடாது. வெளியில சப்போஸ் உங்க வீட்டாளுங்கள்ட்ட எங்க வீட்டாளுகிட்ட சொன்னா நான் உன்னை குத்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அந்த பையனை மிரட்டி இருக்குதுங்க. இது வந்து என்ன படத்துல கூட இந்த மாதிரி நான் பார்க்கல. எல்லாருமே இப்போ வந்து ஆண்கள் தான் பெண்களை வந்து துன்புறுத்துறாங்க, இந்த மாதிரி மிரட்டுறாங்க, இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருப்போம். ஆனா இது என்னன்னு தெரியல, கர்மாவா என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல. இப்போ எல்லாருமே ஜஸ்டிஸ் ஃபார் மென்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு கூட்டமா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் மென்னு சொல்லப்படக்கூடிய ஹேஷ்டாக் வந்து ரொம்ப இப்போ ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஏகப்பட்ட சம்பவம் அடிக்கடி இப்போ வந்து ரிப்போர்ட் ஆகிட்டே வருது. ஆண்களுக்கு எது நடந்துருச்சு, ஒரு புதுசாக கல்யாணமான தம்பதி வந்து பொண்ணு வந்து ஆண்ணை போட்டு தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம கூட ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இப்போ இந்த பையனும் வந்து பயப்படுறாப்புல. இந்த பொண்ணு வந்து மிரட்டின உடனே பயந்துட்டு போய் வெளியில யார்ட்டையுமே சொல்லல. இது வந்து ஒரு 3 நாளா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குதுங்க. 3 நாளா உள்ள போறாப்புல, ஃபர்ஸ்ட் நைட் உள்ள போறாப்புல, இந்த பொண்ணு வந்து மிரட்டி விட்டுருது. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நைட்டும் இந்த பையன் வந்து உள்ள போறாப்புல, அடுத்த நைட்டும் இந்த பொண்ணை வந்து அந்த கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்குது, நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே சேம் டைலாக், என்னோட உடல் வந்து அந்த அம்மனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்குது. இந்த பையனும் அப்படியே ராத்திரியே கழிச்சிருக்காப்ல. இந்த மாதிரி தொடர்ந்து 3 நாள் நடக்குது. 3 நாள் நடந்ததுக்கப்புறம் மே 2ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, ஒரு ரிசப்ஷன், இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசப்ஷன் வைப்பாங்களா, ரிசப்ஷனை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. இவங்க மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களாக இருக்கட்டும், பொண்ணு வீட்டு ஆளுங்களாக இருக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதில் வந்து அந்த மாப்பிள்ளையோட ஃபேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து எனக்கு சரியாக கிடைக்கல. கிடைச்சிச்சுன்னா நான் வீடியோவில் போடுறேன். மாப்பிள்ளை மூஞ்சி வந்து விகாரமாக இருக்குது. அதை வந்து இந்த பொண்ணு வீட்டு ஆளுங்க இல்லை, மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க, மாப்பிள்ளையோட அம்மா வந்து பார்த்துடுறாங்க. என்ன என் மகன் இந்த மாதிரி இருக்க மாட்டானே, கல்யாணத்துல நான் சந்தோஷமாக தானே இருந்தான், ஏன் ரிசப்ஷனில் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் மனுஷன் தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவங்க அம்மாட்ட கதறுன்னு கதறிருக்காப்ல. ஏமா இவன் வந்து என்னை கட்டி வச்சு மிரட்டுறாமா, என்னை வந்து போட்டு தள்ளிடுவான், 32 பீஸா போட்டுருன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிட்டு இருக்காப்லாமா, என்னால் தாங்க முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு கதறிருக்காப்ல இந்த மனுஷன். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் வெளியில் வருது. வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த ரிசப்ஷனை உடனே ரத்து பண்ணிடுறாங்க. மாட்போல வீடாக இருக்கட்டும், பொண்ணு வீடாக இருக்கட்டும், இதை வந்து ரத்து பண்ணிவிட்டு இந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் திருப்பி மே 25ஆம் தேதி வந்து ஒரு செட்டில்மெண்ட் நடக்குதுங்க. இந்த பஞ்சாயத்து நடக்கும்ல, லோக்கல் பஞ்சாயத்து, அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அந்த பஞ்சாயத்துலையும் இந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீடாக இருக்கட்டும், பொண்ணு வீடாக இருக்கட்டும், எல்லாரும் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து அறிகுறி சொல்கிறாங்க. எல்லாம் சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த பஞ்சாயத்து வந்து இந்த பொண்ணை வந்து அனுப்பிச்சு தானே விட்டுருக்கணும். ஏன்னா பொண்ணு வந்து மாப்பிள்ளையை குடும்பப்படுத்துறதா இருக்கட்டும், மாப்பிள்ளை வந்து பொண்ணை குடும்பப்படுத்துறதா இருக்கட்டும், அதெல்லாம் செகண்டரி. ஆனால் இந்த பொண்ணு வந்து கொலை மிரட்டல் வந்து அந்த மாப்பிள்ளைக்கு வந்து விட்டுருக்குது. ஸோ இது வந்து நார்மலான கேஸு கிடையாது. இந்த பஞ்சாயத்து ஆளுங்களும் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா உனக்கு வாழ விருப்பம் இருக்குதா, வாழ விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அங்கே ஒரு நம்மலாம் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இத்தனை நாள் வரைக்கும் என்னோட உடம்பு வந்து அம்மனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்குல்ல. ஆனால் அந்த பஞ்சாயத்தில் வந்து அப்படியே அண்டர் பல்ட்டி அடிச்சு இந்த பொண்ணு, சரி நான் இவரோட சேர்ந்து நான் வாழறேன், சரி அம்மனு அதை என்னோட முன்னாள் காதலன்னு அதெல்லாம் விட்டுருங்க, நான் வந்து சேர்ந்து வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குது. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பயம். ஏன்னா 3 நாளாக வச்சு மிரட்டி இருக்குது, உருட்டு குட்டி விட்டுருக்குது அந்த மாப்பிள்ளைய. இவருக்கு பயம், ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சரி ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எப்போ மே 25ஆம் தேதி இந்த பஞ்சாயத்தில் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. யார் வீட்டுக்கு, மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த நைட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்ல இருந்து ஜன்னல் மூலியமா இந்த பொண்ணு வந்து எகிரி குதிச்சு அது வந்து வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிருது. அது வந்து ஒரு சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமா வருது. என்ன விஷயம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டாளுங்க ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டியிருக்காங்க. நான் வந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மிரட்டியிருக்காங்க. மிரட்டி தான் இந்த பொண்ணு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு சும்மா அவங்களுக்கு பஞ்சாயத்துலாம் தலையாடிக்கிட்டு இங்கே போயிட்டு அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டு திருப்பி ஓடி போயிருக்குது. ஓடி போய் அம்மன்ட்ட தான் போய் சேர்ந்துருக்கும் போல.
என்ன இழவு நடந்துகிட்டு இருக்குது உலகத்துல சொல்லிட்டு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா அந்த மாப்பிள எப்பா என்னோட உயிர் தப்பிச்சுச்சுப்பா, இந்த பொண்ணு என் கூட வாழ்ந்துருந்துச்சுன்னா நான் வந்து தினம் தினம் நான் வந்து தூக்கம் கெட்டு போயிருக்கணும், எப்ப இந்த பொண்ணு வந்து போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு நான் வந்து பயந்துகிட்டு இருந்திருக்கணும், இந்த பஞ்சாயத்து ஆளுங்கெல்லாம் இந்த பொண்ணை வந்து விரட்டி விட்டுருந்தா நல்லதா போயிருக்கும், ஆனா சேர்த்து வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள வந்து நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஏன் மாப்பிள நினைச்சுக்கிட்டு இருக்காரு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் இப்ப இந்த பொண்ணு ஓடி போச்சுல, ஓடி போனதுக்கு அப்புறம் மாப்பிள வந்து நல்ல மனுஷனா இருப்பார் போல, நான் சும்மா சொல்றேன். ஓடி போனதுக்கு அப்புறம் மனுஷன் இந்த பொண்ணு மேல வந்து எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல. போலீஸ் ஆளுங்கலாம் கேட்கறாங்க, என்னப்பா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, எஃப்ஐஆர் போடுறியான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவர் வந்து எங்கேயோ போயிடுச்சா போனா போதுங்க, என்னை ஆளை விட்டா போதுங்க அப்படிதான் சொல்லியிருக்காரு. அண்ட் பல சோகமான கதைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து போலீஸ் ஆளுங்க என்ன மேல தான் கேள்வி கேட்பாங்க, இப்போ ஜனங்கள்லாம் சமுதாயம்லாம் நீ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வருத்திருக்காரு. ஆனா ஒரு விதத்துல எப்படியோ சனியை போய் தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கலிக்கையில் விட்டுருக்காரு. இவங்களோட மாப்பிளோட அம்மாவும் அதான் சொல்லியிருக்காங்க, எங்கேயோ ஒன்று நல்லா இருக்கட்டுமா, என் பொண்ணு என் பையனோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுன்னே வருதுங்க. ஏன்னா இந்த மாதிரி சம்பவம்லாம் நம்ம வந்து பொண்ணுக்கு நடந்து பார்த்துருப்போம். இந்த கொலை மிரட்டல் எனக்கு தெரியல, ஆனா பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை அடிக்கிறாரு, மாப்பிள்ளை துன்புறுத்துறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இது உல்டாவா ஒரு பொண்ணு வந்து கத்தி எடுத்துக்கிட்டு அது ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து மாப்பிள்ளை மிரட்டி இருக்குது. இது எங்க போய் சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. இப்ப இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்ப வீட்டாளிங்க கல்யாண வயசு ஆன உடனே ஃபோர்ஸ்ஃபுல்லி அவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்க ஏதாச்சும் அஃபேர்ல இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஏதாச்சும் லவ் ஸ்டோரி ஓடிட்டு இருக்கா, அதெல்லாம் கேட்காம நான் மாப்பிள்ளைய பார்த்துட்டேப்பா, நான் வந்து பொண்ணை பார்த்துட்டேப்பா, இதான் மாப்பிள்ளை இதான் பொண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இல்லாட்டி இவங்க வந்து மிரட்டுறாங்க, நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன், அது பண்ணிப்பேன், இது பண்ணிப்பேன் சொல்லிட்டு இவங்க மிரட்டுறனால அந்த ஃபோர்ஸுக்குள்ள அந்த பொண்ணோ மாப்பிள்ளை தள்ள போடுறாங்க. அதனால ஃபோர்ஸ்ஃபுல்லி ஒரு கல்யாணம் நடக்கிறனால தான் இந்த மாதிரி அசம்பாவம் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த வீடியோ மூலமா நான் என்ன கேட்டுக்க விரும்புறேன்னா, ஃபர்ஸ்ட் உங்க வீட்டு ஆளுங்கள்ட்ட உங்க பசங்கள்ட்ட பொண்ணுட்டியோ இந்த மாதிரி ஏதாச்சும் லவ் ஸ்டோரி உன்ட்ட இருக்குதாமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஏதாச்சும் லவ் ஸ்டோரி இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கன்வின்ஸ் ஆகலையா நீங்க வந்து இந்த கொலை இந்த சூசைட் பண்ணிக்கோ அது பண்ணிக்கோ இது பண்ணிக்கோ சொல்லிட்டு அவங்கள மிரட்டி ஃபோர்ஸ்ஃபுல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லி கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா இந்த மாதிரி அசம்பாவம் நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இதுதான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பேரண்ட்ஸ் யாராச்சும் முக்கியமான பேரண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா, உங்க யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க உங்க வீட்டில், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டு இந்த பாருங்க இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பாய்.